வணக்கம். திட்டங்களை விரைந்து செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கும்படி திட்ட மறு ஆய்வு கூட்டத்தில் அதிகாரிகளிடம் முதல்வர் ரங்கசாமி கேட்டுக் கொண்டார். புதுவை அரசின் நடப்பு நிதியாண்டின் திட்ட மறு ஆய்வு கூட்டம் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் தலைமைச் செயலகத்தில் உள்ள கருத்தரங்கு கூடத்தில் நடைபெற்றது. அமைச்சர்கள் ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், தலைமைச் செயலர் சேட்டன் பி சாங்கி, கலெக்டர் தீபக்குமார், நிதித்துறை செயலர் மூர்த்தி, சுகாதாரத்துறை செயலர் ராகேஷ் சந்திரா, தொழிலாளர் துறை ஆணையர் சீனிவாசன், அரசு துறை இயக்குநர்கள் ரவி பிரகாஷ், வல்லவன், பிரியதர்ஷினி, மலர்கண்ணன், சிவகுமார், உத்தமன், மீனாகுமாரி, அழகிரி உள்பட பலர் கலந்து கொண்ட கூட்டத்தில் நடப்பு நிதியாண்டில் இதுவரை அரசு துறைகளில் செலவிடப்பட்ட தொகை, செயல்படுத்த வேண்டிய முக்கிய திட்டங்கள், துறை வாரியாக செலவு செய்யப்படாமல் உள்ள நிதி உள்ளிட்டவை குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. கூட்டத்தின்போது திட்டங்களை விரைந்து செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கும்படி அதிகாரிகளை முதல்வர் ரங்கசாமி கேட்டுக் கொண்டார். புதுவையில் கல்வீடு கட்டுவதற்கான விண்ணப்பம் ஓரிரு நாளில் விநியோகிக்கப்படும் என்று அமைச்சர் ராஜவேலு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நலத்துறை அமைச்சர் ராஜவேலு செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், புதுவை தொழிலாளர் நலத்துறையின் கீழ் இயங்கி வரும் நலவாரிய உறுப்பினர்களுக்கு நாளை காலை தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தில் முதல்வர் ரங்கசாமி 1000 ரூபாய்க்கான பரிசு கூப்பனை வழங்குகிறார். இதனை வரும் 31ஆம் தேதி வரை உறுப்பினர்கள் பெற்றுக்கொண்டு ஜனவரி மாதம் 31ஆம் தேதிக்குள் கூட்டுறவு நிறுவனங்களில் கூப்பனை கொடுத்து பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் கூறினார். மேலும் வரும் 26ஆம் தேதி சுற்றுலா மேம்பாடு குறித்த மறு ஆய்வுக் கூட்டத்தை ஆளுநர் கூட்டியுள்ளார். அதில் மத்திய அரசு அறிவித்த 125 கோடி ரூபாய்க்கான சுற்றுலா வளர்ச்சி திட்டங்கள் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து சிறப்பு கூறு நிதியாக 346 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் புதுவையில் சிறப்பு கூறு நிதியை முறையாக செயல்படுத்துவதாக SC ST கமிஷன் பாராட்டியுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் ராஜவேலு, புதுவையில் 21 துறைகளுக்கு இத்தொகை பிரித்து அளிக்கப்பட்டு தாழ்த்தப்பட்ட மக்கள் பயன்பெறும் வகையில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் மத்திய அரசிடமிருந்து உரிய காலத்தில் நேரத்தோடு நமக்கு வரவேண்டிய பணம் வராததாலும் நிர்வாக காரணங்களாலும் தாமதமாகிறது என்று கூறிய அவர், மேலும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு காலக்கடன் வழங்க 3 கோடி, வாரிசுதாரர் கல்விக் கடனுக்கு 1 கோடி ரூபாய் வேண்டும் என்று தான் வலியுறுத்தியதால் அதில் முதல் கட்டமாக 35 லட்சத்திற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்றும், ஹாட்கோ மூலம் கட்டப்பட்ட 1536 வீடுகளுக்கு அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கும் பணி நடந்து வருவதாகவும், முதல்வர் அறிவித்தபடி 10,000 கூரை வீடுகள் கல்வீடுகளாக மாற்றும் திட்டத்திற்கு இந்த ஆண்டு 4000 ஆதிதிராவிட மக்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் வீதம் வழங்க விண்ணப்பங்கள் இன்னும் ஓரிரு நாளில் வழங்கப்படும் என்றும் கூறினார். பேட்டியின் போது தொழிலாளர் துறை ஆணையர் ஸ்ரீனிவாஸ், பாட்கோ பொது மேலாளர் ஆறுமுகம் ஆகியோர் உடனிருந்தனர். ரத்த தானம் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துமாறு ரத்த தானம் குறித்த தேசிய தன்னார்வ ரத்த தான விழாவில் முதல்வர் ரங்கசாமி பேசினார். புதுவை ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் ரத்த தானம் கொடுப்பவர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு இந்த ஆண்டிற்கான ரத்த தான மாத விழா நடைபெற்றது. மருத்துவ கண்காணிப்பாளர் மோகன்குமார் வரவேற்று பேசிய விழாவில் சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் KV ராமன், எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க திட்ட இயக்குநர் குருமூர்த்தி ஆகியோர் வாழ்த்தி பேசினர். சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு கடந்த ஓராண்டில் ரத்த தான முகாம்கள் நடத்திய அரசு கொறடா நேரு நடத்தி வரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் உள்பட பல்வேறு அமைப்புகளுக்கும் 3 அல்லது 4 முறை ரத்த தானம் செய்த தன்னார்வலர்களுக்கும் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டி பேசுகையில், ரத்த தானம் செய்வதன் மூலம் பல உயிர்களை காக்க முடியும், அன்பான நெஞ்சம் இருந்தால் மட்டுமே இந்த பணியை செய்ய முடியும், ரத்த தானம் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வை கொண்டுவர வேண்டும் என்றும், புதுவை அரசு மருத்துவமனையும் ஜிப்மரும் ரத்த வங்கியை சிறப்பான முறையில் பராமரித்து வருவது பாராட்டுக்குரியது என்று பேசினார். நிறைவில் ரத்த வங்கி தலைவர் மணி நன்றி கூறினார். முன்னதாக ரத்த தான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை திராவிட முன்னேற்றக் கழக கலை இலக்கிய பேரவை மாநில துணை அமைப்பாளர் லயன் சுரேஷ் பிறந்தநாள் விழாவில் மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்று வாழ்த்து தெரிவித்தனர். புதுவை திராவிட முன்னேற்றக் கழக கலை இலக்கிய பேரவை மாநில துணை அமைப்பாளர் லயன் சுரேஷ் அனிதா நகரில் உள்ள தமது இல்லத்தில் உறவினர்கள், ஆதரவாளர்கள் மற்றும் நண்பர்கள் முன்னிலையில் தமது பிறந்த நாளினை கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தார். விழாவில் திமுக மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன், முன்னாள் முதல்வர் ஜானகிராமன், துணை அமைப்பாளர் SP சிவகுமார், முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார், முன்னாள் அமைச்சர் மணிமாறன், தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம், முன்னாள் அரியங்குப்பம் பஞ்சாயத்து தலைவர் ஆனந்தன், தொழிலாளர் முன்னேற்ற சங்க செயலாளர் பிராங்க்லின் பிரான்சுவா, வழக்கறிஞர் செந்தில்குமார், பழனி, இதாயத், மூர்த்தி உள்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டு சுரேஷிற்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்தினை தெரிவித்தனர். அவரது பிறந்த நாளை முன்னிட்டு அனிதா நகரை சுற்றிலும் தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் வாழ்த்து பேனர்கள் வைத்து வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டனர். விழாவினை முன்னிட்டு சுரேஷ் 1000 பேருக்கு புடவை, 200 பேருக்கு வேட்டி, பேண்ட், சட்டை,
2 பேருக்கு 4 சக்கர தள்ளுவண்டி, 2 பேருக்கு தையல் இயந்திரம், 2 பேருக்கு சலவை பெட்டி, 5000 பேருக்கு அன்னதானம், கிரிக்கெட் விளையாட்டுக் குழுவிற்கு கிரிக்கெட் உபகரணங்கள் என்பது போன்ற பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுவை உழவர்கரை நகராட்சி அலுவலகத்தில் வீட்டு வரியை கணினி மூலம் செலுத்தும் வசதியினை உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் துவக்கி வைத்தார். புதுவை உழவர்கரை நகராட்சி தலைமை அலுவலகத்தில் பொதுமக்கள் நலன் கருதி முதல்வர் ரங்கசாமி உத்தரவுப்படி சொத்து வரி மற்றும் வீட்டு வரியை கணினி மூலம் செலுத்தும் வசதி செய்யப்பட்டுள்ளது. அதன் செயலாக்க துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி கணினியில் வீட்டு வரி செலுத்தும் செயலாக்கத்தை துவக்கி வைத்தார். உழவர்கரை நகராட்சியில் அமைக்கப்பட்டுள்ள 2வது கணினி வரி வசூல் மையம் மூலம் 36 வார்டுகளுக்கான சொத்து வரி மற்றும் வீட்டு வரியினை விவிபி நகரிலோ அல்லது ஜவஹர் நகரிலோ அவரவர் வசதிக்கேற்ப செலுத்தலாம். இந்நிகழ்ச்சியில் துறை இயக்குநர் ரவி பிரகாஷ், அமைச்சரின் தனிச் செயலர் அசோகன், நகராட்சி ஆணையர் அழகிரி, தொழில்நுட்பத்துறை இயக்குநர் பிரகாஷ், தகவல் மைய இயக்குநர் ராஜசேகர், தொழில்நுட்ப இயக்குநர் சிவானந்தன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுவையில் பாராளுமன்ற தேர்தலில் சிறுபான்மை மக்களின் வாக்குகளை சேகரிக்கும் வண்ணம் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் அனந்தராமன் அரசு டவுன் காஜியாரை சந்தித்து ஆதரவு கேட்டார். 2014ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் புதுவையில் மாநில செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அனந்தராமன் போட்டியிட உள்ளார். எனவே தேர்தலில் சிறுபான்மை மக்களின் வாக்குகளை சேகரிக்கும் வண்ணம் திரு அனந்தராமன் புதுச்சேரி அரசு டவுன் காஜியார் மௌலி முகமது சயீத் பாகவி அவர்களை நேரில் சந்தித்து ஆதரவு கேட்டார். அப்போது மாநில ஆலோசகர் ராமகிருஷ்ண கவுண்டர், மாவட்ட செயலாளர் மதியழகன், பொதுச் செயலாளர் ஜெயபாலன், துணை செயலாளர் வடிவேல், முகமது யூனுஸ் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுவை சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் எஸ்எஸ்பி ஓம்பீர் சிங் தலைமையில் போலீசார் ரவுடிகளின் வீடுகளில் அதிரடி சோதனை நடத்தினர். புதுவையில் ரவுடிகளின் அட்டகாசத்தை ஒடுக்க போலீசார் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வரும் நிலையில் நேற்று 22ஆம் தேதி இரவு எஸ்எஸ்பி ஓம்பீர் சிங் தலைமையில் வடக்கு பகுதி எஸ்பி பிரவீன் திரிபாதி மற்றும் போலீசார் லாஸ்பேட்டை, கருவடிக்குப்பம், சாமிப்பிள்ளை தோட்டம், மடுவுப்பேட்டு உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர சோதனை நடத்தினர். அப்போது ஊருக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்ட ரவுடிகள் ஏதாவது மதுக்கடைகளில் அல்லது தங்கள் வீடுகளில் பதுங்கியுள்ளனரா என்று சோதனை செய்து வீட்டில் உள்ளவர்களிடம் தடையை மீறி ரவுடிகள் ஊருக்குள் நுழைந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தனர். மற்றும் ரவுடிகளின் வீடுகளுக்கு அருகில் உள்ளவர்களிடம் தடை விதிக்கப்பட்ட ரவுடிகள் வந்து செல்கின்றனரா என்று விசாரணை நடத்தினர். மேலும் நகர்ப்பகுதியில் அனுமதி இல்லாமல் வைக்கப்பட்ட கட் அவுட் பேனர்களை அப்புறப்படுத்தும்படி கூறினர். இதனைத் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் வாகன சோதனை நடத்தி உரிய ஆவணங்கள் இல்லாமல் வாகனங்களில் வந்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அபராதம் விதித்தனர். போலீசாரின் இந்த அதிரடி சோதனை ரவுடிகள் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் பிறந்தநாளை முன்னிட்டு காங்கிரஸ் சார்பில் மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. புதுவை மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் பிறந்தநாளை முன்னிட்டு மணக்குள விநாயகர் கோவிலில் காங்கிரஸ் சார்பில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதனை முன்னிட்டு நடந்த சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், ஆராதனையில் பொதுச் செயலாளர் ஏ.கே.டி. ஆறுமுகம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விநாயகமூர்த்தி, தொழிலதிபர் சிவக்குழுந்து, ராகுல் பேரவைத் தலைவர் சேகர், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் இளையராஜா உள்பட ஏராளமான நிர்வாகிகள் பங்கேற்று வழிபட்டனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் தனக்கு பிறந்த குழந்தையை தர மறுப்பதாக கூறி பெற்றோர் அளித்த புகார் பொய்யானது என்று போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது. கடலூர் மாவட்டம் பூலாம்பாடி கிராமத்தைச் சேர்ந்த ராதிகா ஜிப்மரில் பிரசவத்திற்காக சேர்ந்த தனக்கு ஆண் குழந்தை பிறந்ததாகவும் அந்த குழந்தையை ஜிப்மர் நிர்வாகம் தர மறுப்பதாகவும் அவரும் குடும்பத்தாரும் பிரச்சினை செய்தனர். இதுகுறித்து ஜிப்மர் மருத்துவ கண்காணிப்பாளர் அம்பரோஸ் மற்றும் இன்ஸ்பெக்டர் நாகராஜ் முன்னிலையில் விசாரணை நடத்தப்பட்டதில் ராதிகா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதற்கான எவ்வித ஆதாரத்தையும் காண்பிக்கவில்லை. இதனையடுத்து ராதிகாவிடம் நடத்திய விசாரணையில் எவ்வித மருத்துவ சீட்டும் இல்லாமல் ஜிப்மரில்தான் குழந்தை பிறந்தது என்று கூறியதால் ஜிப்மர் நிர்வாகம் இதுகுறித்து போலீசாரிடம் குழந்தையை காணவில்லை என்று புகார் கொடுங்கள் என்று கூறியது. ஆனால் அவர்கள் காவல் நிலையத்தில் எவ்வித புகாரும் கொடுக்காமல் சொந்த ஊருக்கு சென்றுவிட்டனர். இதுகுறித்து போலீசார் கூறுகையில், ராதிகா கடந்த 15ஆம் தேதி ஜிப்மரில் சேர்ந்ததாக கூறினார். ஆனால் அதற்கான ஆதாரமும் இல்லை. மேலும் அவருக்கு மருத்துவமனையில் குழந்தை பிறந்ததற்கான பதிவு சீட்டு எதுவும் இல்லை. இதன் மூலம் ஜிப்மர் நிர்வாகத்தின் மீது ராதிகா பொய்யான புகார் கூறியது உறுதியாகியுள்ளது என்று தெரிவித்தனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏஐடியூசி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் சட்டமன்றம் நோக்கி பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
புதுவை ஏஐடியுசி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துகளில் காலியாக உள்ள அனைத்து இடங்களையும் நிரப்பிட வேண்டும். பகுதி நேர ஊழியர்களை தினக்கூலி ஊழியர்களாகவும் தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் உள்ளிட்ட 14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பலகட்ட போராட்டம் நடத்தி வந்த நிலையில் புதுவை கம்பன் கலையரங்கம் அருகே ஒன்று திரண்டு கூட்டுக்குழு தலைவர் அபிஷேகம் தலைமையில் நிர்வாகிகள் முன்னிலையில் சட்டமன்றம் நோக்கி பேரணியாக புறப்பட்டு சென்று சட்டமன்றம் அருகே ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் திரளான ஊழியர்கள் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். புதுவை சிவம் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுவை அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கவிஞர் புதுவை சிவத்தின் 106வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு காமராஜர் சாலை சித்தன்குடி சந்திப்பில் உள்ள அவரது சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அமைச்சர்கள் பன்னீர்செல்வம், தியாகராஜன், அரசு கொறடா நேரு, வாரிய தலைவர் மதி, புதுவை சிவத்தின் மகன் இளங்கோ மற்றும் குடும்பத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையில் தொடர்ந்து 6வது நாளாக உண்ணாவிரதம் இருக்கும் கைதிகளை அவர்களது உறவினர்கள் வழக்கறிஞர்களுடன் சென்று பார்த்தனர். புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தண்டனை கைதிகள் 45 பேர் கடந்த 17ஆம் தேதி இரவு முதல் உணவு சாப்பிட மறுத்து உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். உண்ணாவிரதம் இருந்த கைதிகளிடம் சிறை கண்காணிப்பாளர் மற்றும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியும் எவ்வித முன்னேற்றமும் ஏற்படாமல் கைதிகள் தொடர்ந்து 6வது நாளாக உண்ணாவிரதத்தை தொடர்ந்து வருகின்றனர். இதனால் புதுவை மருத்துவக் குழுவினர் மத்திய சிறைக்கு சென்று கைதிகளின் உடல்நலம் குறித்து மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டனர். இந்நிலையில் கைதிகளின் உறவினர்கள் வழக்கறிஞர்களுடன் சென்று கைதிகளை பார்த்து பேசினர் மற்றும் அவர்களது நிலைமை குறித்து அறிந்து கொண்டனர். புதுவை கதிர்காமம் தில்லையடி வள்ளியம்மை அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடந்த அறிவியல் கண்காட்சியினை மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பார்வையிட்டனர். புதுவை கதிர்காமம் தில்லையடி வள்ளியம்மை அரசு உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி கதிர்வேல்சாமி கோவில் அறங்காவல் குழு தலைவர் முத்தையன் தலைமையில் செயலாளர் மாமல்லன் முன்னிலையில் நடைபெற்றது. தலைமை ஆசிரியர் வெற்றிவேல் வரவேற்று பேசிய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பெண்கல்வி துணை இயக்குநர் மீனாட்சி கலந்து கொண்டு கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டார். நிறைவில் ஆசிரியர் அருள் ஜோதியன் நன்றி கூறிய நிகழ்ச்சியில் மாணவ மாணவியரின் அறிவியல் படைப்புகளை ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் பார்வையிட்டு ஊக்கப்படுத்தினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தலைமை ஆசிரியர் தலைமையில் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினர் செய்திருந்தனர். புதுவையில் ராகிங் தடை சட்டத்தை இயற்றிடக் கோரி இந்திய மாணவர் சங்கத்தினர் மற்றும் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை இந்திய மாணவர் சங்கத்தினர் மற்றும் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினர் ராகிங் மற்றும் பாலியல் சீண்டல் தொடர்பாக பல்கலைக்கழக மாணவிகள் அளித்த புகார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், பல்கலைக்கழகத்தில் பாலியலுக்கு எதிரான புகார் குழுவை அமைத்திட வேண்டும், ராகிங் தடை சட்டத்தை இயற்றிட வேண்டும், மகளிர் ஆணையத்தை செயல்படுத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பிள்ளைத்தோட்டம் பெரியார் சிலை அருகே மாதர் சங்க தலைவர் தெய்வானை தலைமையில் மாணவர் சங்க பிரதேச தலைவர் அருண்குமார் முன்னிலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திரளான மாணவர்கள் பங்கேற்ற ஆர்ப்பாட்டத்தின் நிறைவில் செயற்குழு உறுப்பினர் ஜெயராஜ் நன்றி கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.